அண்மை செய்தி. பாமக மாவட்ட செயலாளர்களுடன் கட்சியின் தலைவர் அன்புமணி 3வது நாளாக ஆலோசனையானது மேற்கொண்டு வருகிறார். கூடுதல் விவரங்களுடன் நிகராக செய்தியாளர் ராஜேஷ். வணக்கம் ராஜேஷ். 3வது நாளாக அன்புமணி ஆலோசனையானது மேற்கொண்டு வருகிறார். அந்த ஆலோசனை கூட்டத்தில் என்ன மாதிரி விஷயங்கள்லாம் விவாதிக்கப்பட இருக்கிறது, அது குறித்த முழு விவரங்கள்? வணக்கம். பாமக தலைவர் அன்புமணி பனையூரில் இருக்கக்கூடிய தன்னுடைய கட்சி அலுவலகத்திலே 3வது நாளாக மாவட்ட செயலாளர்களை பகுதி பகுதியாக சந்தித்து வருகிறார். ஏற்கனவே பல்வேறு மாவட்டங்களுடைய செயலாளர்களை பார்த்த அவர் இன்றைய தினம் டெல்டா மாவட்டத்தை சார்ந்த, அதே போல வட மாவட்டத்தையும் சார்ந்த மாவட்ட செயலாளர்களை இன்றைய தினம் சந்தித்து பேசுகிறார். குறிப்பாக விழுப்புரம், கடலூர், கள்ளக்குறிச்சி உள்ளிட்ட மாவட்டங்களை சேர்ந்த அந்த மாவட்ட செயலாளர்களை சந்தித்து பேசுவதாக நமக்கு தகவல் கிடைக்கப்பட்டிருக்கின்றது. இன்றைய தினம் 7 மாவட்டங்களை சேர்ந்த மாவட்ட செயலாளர்களை சந்தித்து அவர் பேச்சுவார்த்தை நடத்துகின்றார். இதுல முக்கியமான விஷயம், அந்த மாவட்ட செயலாளர்களுடைய செயல்பாடு எப்படி இருக்கின்றது, அவர்களுக்கு உள்ளூரில் அந்த மாவட்டத்தில் என்ன மாதிரியான பிரச்சனைகள் இருக்கிறது என்பது தொடர்பாக அவர் அந்த கருத்துக்களை கேட்டறிந்து வருவதாக தெரிகின்றது. 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு தயாராகக்கூடிய வகையிலே அவருடைய இந்த பேச்சுக்கள், அவருடைய இந்த கருத்து பரிமாற்றம் அமைந்திருப்பதாக தகவல்கள் கிடைக்கப்பட்டிருக்கிறது. இந்த கூட்டத்தில் அன்புமணி பேசிய ஒரு சில தகவலும் நமக்கு கிடைக்கப்பட்டிருக்கிறது. அதாவது, உங்கள் மாவட்டத்தில் காலியாக இருக்கக்கூடிய இடங்கள் இருந்தால் அதனை உடனே இந்த கட்சிக்காக உண்மையாக உழைக்கக்கூடிய தகுதியான நபர்களை நிர்வாகிகளாக போட்டு அந்த காலி இடத்தை நிரப்புங்கள். ஏனென்றால் சட்டமன்ற தேர்தலுக்கு இன்னும் குறுகிய காலம்தான் இருக்கிறது. இனியும் நாம் முன்பு போல ஒரு மெதுவாக மென்மையான அந்த போக்கோடு இருந்தால் அது கட்சியினுடைய வளர்ச்சிக்கு உதவாது. இனி ஆக்ரோஷமாக அக்ரெசிவ் பாலிடிக்ஸ் என்ற அடிப்படையில இறங்கி வீடு வீடாக நீங்கள் தென்னை பிரச்சாரத்தில் ஈடுபட வேண்டும் என்று மாவட்ட செயலாளர்களை உற்சாகமூட்டக்கூடிய வகையிலே அவர்களை ஒரு ஊக்கப்படுத்தி பேசியிருக்கின்றார். அது மட்டும் இல்லாமல் இந்த மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தின் முடிவில் ஒரு முக்கியமான முடிவெடுக்க இருப்பதாகவும் தகவல் கிடைத்தது. அதாவது அனைத்து மாவட்ட செயலாளர்களும் சந்தித்து பேசிய பிறகு பொங்கலினுடைய நெருக்கத்திலே இந்த அறிவிப்பு வெளியாவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. செயல்படாத அல்லது தனக்கு ஒத்து வராத சில மாவட்ட செயலாளர்களை மாற்றிவிட்டு புதிய மாவட்ட செயலாளர்களை நியமிக்க இருப்பதாகவும் தகவல் கிடைத்திருக்கின்றது. எனவே கட்சிக்கு புத்துயிர் ஊட்டி 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு புது பாய்ச்சலோடு பாமகவை கொண்டு சென்று சேர்ப்பதற்காக அவர் தீவிர முயற்சியில் ஈடுபட்டு வருவதாக தெரிகின்றது.